بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على من لا نبي بعد. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقانه المجيد: بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقوني يا أولي الألباب. صدق الله العلي العظيم. அல்ஹம்துலில்லாஹ். உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வருடம் அல்லது இதற்கு பிறகு ஹஜ் செய்ய வேண்டும் என்ற ஒரு உறுதியான நியத்துடன், ஒரு ஆசையுடன் இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளுமே உங்கள் மீது சாந்தி சமாதானம் உண்டாவதாக. சங்கைக்குரியவர்களே, இன்று நாங்கள் இந்த பதிவில் அஃதலுல் இபாதா, இபாதத்தினுடைய மிக சிறந்த ஒரு விடயத்தை நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். எங்களுக்கெல்லாம் தெரியும், அஃதலுல் இபாதா, இபாதத்களில் மிக சிறந்த ஒரு இபாதத்தான் ஹஜ்ஜுடைய இபாதத். ஏனென்றால் சங்கைக்குரியவர்களே, ஏனைய இபாதத்களை எடுத்து பார்த்தால் அந்த இபாதத்களில் நாங்கள் ஒன்றோ எங்களுடைய உடல் ரீதியான தியாகத்தை செய்வோம் அல்லது எங்களுடைய பொருள் ரீதியான தியாகத்தை செய்வோம். அப்படியும் இல்லாட்டி எங்களினுடைய கால நேரங்களுக்குரிய தியாகத்தை நாங்கள் செய்வோம். தொழுகையை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய நேரத்தை ஒதுக்கி, எங்களுடைய காலத்தை ஒதுக்கி, அதே போல் எங்களுடைய உடலால் நாங்கள் தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நோன்பும் அவ்வாறு தான். ஜகாத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய சொந்த பொருட்களை, எங்கள் மீது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அருட்கொடையாக தந்த அந்த சொந்த பணங்களை, சொந்த பொருட்களை நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஜகாத் என்ற அமைப்பில் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். ஆனால் ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் இந்த அனைத்து விடயத்தையுமே ஒன்றாக ஆக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கின்றது. அதாவது ஹஜ்ஜை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய கால நேரம், எங்களுடைய உடல், அதே போன்று எங்களினுடைய பொருள், இந்த மூன்றையுமே வைத்து செலவழித்து செய்யக்கூடிய ஒரு இபாதத்தாக இருக்கின்றது. இதனால் தான் அல்லாஹ் தஆலா இதனை ஒரு மனிதனினுடைய, ஒரு முஸ்லிமுடைய, எந்த முஸ்லிம் ஹஜ்ஜுக்கு தகுதியாக இருக்கின்றாரோ அந்த முஸ்லிமுக்கு ஆயுளில் ஒரு விடுத்தம் என்பதை அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் மூலமாக எங்களுக்கு இந்த ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கின்றார். ஏனென்றால் இதில் அவ்வளவு தியாகம் இருக்கின்றது. சங்கைக்குரியவர்களே, ஒருவர் ஹஜ்ஜுக்கு போக விரும்பினால் ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னாடி சில விடயங்களை அவர் கற்றுக்கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னாடியே அந்த விடயங்களை கற்றுக்கொண்டால்தான் அவர் அந்த ஹஜ்ஜை, அவர் அந்த செய்யக்கூடிய அமலை, இபாதத்தை என்ன செய்து கொள்ளலாம், சரியான முறையில் செய்து கொள்ளலாம், இன்னும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையிலும் செய்து கொள்ளலாம். ஒருவர் ஒரு அமல் இபாதத்தை செய்வதற்கு முன்னால் அதனை தெரிந்து கொண்டால், அதில் என்ன பெனிஃபிட்கள் ஈக்குது என்று தெரிந்து கொண்டால் அவருக்கு அந்த அமல் இபாதத்தை செய்வதற்கு ஆசார்வம் அதிகரிக்கும். அதே போன்று அதில் அவர் முக்கியத்துவம் கூடுவதாகவும் காரணம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார். எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த வருடமோ அல்லது இதற்கு பின்னால் ஹஜ் செய்ய வேண்டும் என்ற நியத்துடன் இருக்கக்கூடியவர்கள்
முதலாவது ஹஜ்ஜிக்கு முன்னால் உள்ள சில விடயங்களை தெரிந்து கொள்வது கட்டாயம். அதாவது ஹஜ்ஜிக்கு போவது, அங்கே போய் செய்யக்கூடிய அமல்கள் உண்டு, அந்த அமல் முன்ன பின்னாவினால் என்ன நடக்கும் என்பதை, அதுக்கு என்ன செய்ய வேண்டும், குற்ற பரிகாரங்கள், அந்த ஹஜ்ஜினுடைய அர்கான்கள், ஹஜ்ஜினுடைய வாஜிபாத்கள், இதுகளை தெரிவது ஒரு விடயம். அதுக்கு முன்னாடி, ஹஜ்ஜிக்கு போவதற்கு முன்னாடி ஹஜ் என்றால் என்ன, ஹஜ் யாருக்கு கடமையாகுது, ஹஜ்ஜினுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, ஹஜ்ஜினுடைய சிறப்புகள் என்ன, ஹஜ்ஜுக்கு என்ன அந்தஸ்து இந்த இஸ்லாத்தில் அல்லாஹ்வினாலும் நபி அவர்களாலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள், அதே போல ஒருவருக்கு ஹஜ்ஜி வாஜிபாகுது, அதற்குரிய ஷரத்துகள், நிபந்தனைகள் என்ன, கண்டிஷன்ஸ் என்ன என்றதை தெரிந்து கொள்வது முதலாவது கட்டாயமாக இருக்கின்றது. எனவே தான் நாங்கள் இந்த அமர்வை, இந்த செஷனை நாங்கள் 2 பகுதியாக பிரித்து, முதல் அமர்வு, 2வது அமர்வு என்பதாக பிரித்து, முதல் அமர்வில் வெறுமனையே ஹஜ்ஜுக்கு முன்னால் உள்ள விடயங்கள், ஒருவர் ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால் என்னென்ன விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதையும், அதற்கு பிறகு ஹஜ்ஜி 2வது அமர்வில் 2வது செஷனில் நாங்கள் ஹஜ்ஜினுடைய அர்கான்கள், வாஜிப்கள், ஃபிதியா சம்பந்த விடயங்கள், ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு நாளும் அமல்கள் என்ன என்ற விடயத்தை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே சங்கைக்குரியவர்களே, முதலாவது ஹஜ்ஜி செய்யக்கூடிய நாங்கள் ஹஜ்ஜை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம், செய்ய வேண்டும் என்று கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஹஜ் என்ற வார்த்தைக்கு அர்த்தத்தை தெரியும். ஹஜ்ஜி செய்ய போகிறோம், எல்லாம் ஹஜ்ஜி செய்ய போகிறாங்க, அதனால் நானும் ஹஜ்ஜி செய்ய போகிறேன் என்றமா இல்லாமல், ஹஜ் என்ற வார்த்தைக்கு முதலாவது அர்த்தத்தை தெரிந்து கொள்வது எங்கள் மீது கட்டாயமாக இருக்கின்றது. ஹஜ்ஜ என்று சொல்கிறது அசல்ல ஹஜ்ஜி செய்வதற்கு. ஹஜ்ஜ என்ற வார்த்தை பொதுவாக அரபிகளினுடைய ஒரு புழக்கம்தான். உலமாக்கள் என்ன செய்வாங்க என்றால், அரபு ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்தும் போது அதனை 2ஆக பிரிப்பார்கள். முதலாவது அதாவது அகராதி, டிக்ஷனரியுடைய கருத்து என்றும், 2வது புழக்க பாஷை, அதாவது புழக்கத்தில் இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது என்று 2 விடயமாக பிரிப்பார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஹஜ் என்ற வார்த்தைக்குரிய முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான் ஹஜ்ஜ என்று சொன்னால் கஸத, நாடுதல், ஒரு விஷயத்தை நாடுதல். இது டிக்ஷனரியில் பெற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. ஒரு விஷயத்தை நாடுவதற்கு ஹஜ் என்று சொல்லப்படும். ஹஜ் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை நாடினான் என்ற கருத்து வருவது. ஆனால் இந்த வார்த்தையை புழக்கத்தில், இந்த ஹஜ்ஜி என்ற வார்த்தை, ஹஜ்ஜுடைய சீசனில் நாங்கள் ஹஜ்ஜி செய்ய போகிறோம் என்று கூடிய நேரத்தில் அதுக்குரிய கருத்து என்னென்றால், காபாவை நாடி செல்வது. காபாவை நாடி செல்வது எப்படி செல்வது? குறிப்பிட்ட காலத்தில், குறிப்பிட்ட இடத்தை, குறிப்பிட்ட செயல்களை குறிப்பிட்ட நேரத்தில் செய்வதற்காக வேண்டி காபாவை முன்னோக்கி, காபாவை நாடி போவது. அப்படி என்ற என்னை இப்போ ஹஜ்ஜுக்கென்று குறிப்பிட்ட காலம் இருக்குது. உதாரணத்துக்கு இஸ்லாத்தின் 12 மாதங்கள் இருக்குது. இந்த 12 மாதத்திலையுமே ஹஜ்ஜு செய்யலாமான்னு கேட்டால் முடியாது. ஹஜ்ஜுக்காண்டி எஹ்ராம் கட்டலாமா அல்லது ஹஜ்ஜுக்காண்டி நீயத்தை வைக்கலாமான்னு கேட்டால் முடியாது. ஹஜ்ஜுக்காக வேண்டி நீயத்து வைத்து எஹ்ராம் கட்டக்கூடிய மாதங்கள் 2 மாதங்களும் 10 நாளும், அதுக்குள்ள மாத்திரம்தான் வைக்கலாம். அது என்னது, இப்போது தற்பொழுது நாங்கள் கூடிய அரபியினுடைய 11வது மாதம் துல்காதா, அரபியினுடைய 10வது மாதம், அதாவது நோன்புக்கு அடுத்த மாதம் வரக்கூடிய ஷவ்வால், துல்காதா, தில்ஹிஜ், அரபியினுடைய 12வது மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்கள். அதாவது அரபு 10வது மாதம், 11வது மாதம், 12வது மாதத்தினுடைய ஆரம்ப 10 நாட்களில் மாத்திரம்தான் ஒருவர் ஹஜ்ஜிக்காக வேண்டி நீயத்து வைத்து எஹ்ராம் கட்ட முடியும். அப்படி இல்லை என்றால் ஏனைய காலங்கள் அவர் செய்யக்கூடியது அது உம்ராவாகத்தான் போகும். எனவே குறிப்பிட்ட காலம் என்று ஒன்று இருக்குது. அதே போன்று குறிப்பிட்ட இடம். இப்போ நாங்கள் உம்ராவை செஞ்சோம் என்றால் எங்களோட இந்த உம்ராவினுடைய செயல்கள் அனைத்தும் வெறுமே மக்கா ஹரம் ஷரீஃப் உள்ளுக்க மாத்திரம், அதாவது ஹரம், மஸ்ஜிதுல் ஹரம், மஸ்ஜித் பைத்துல்லான்னு சொல்லக்கூடிய அல்லாஹ்வினுடைய வீடாகிய காபாவுடைய இதுக்குள் மாத்திரம்தான் அந்த அமல் ஏற்படும். வெளியே எங்கேயும் வராது. அதுள்ளுக்கே நாங்கள் போவோம், தவாஃப் செய்வோம், சஹி செய்வோம், முடியை வெட்டிக்கொள்வோம். முடியை வெட்டுறது அதுள்ளுக்கையும் வெட்டணுமான வெட்டுறதுக்குரிய அனுமதி இல்லைன்றனால வெளியே பாபர் சலூன் வந்து வெட்டிடுவோம் நாங்கள். எனவே அதுக்குள்ளே மாற்றிருங்க. ஆனால் ஹஜ்ஜிக்குரிய கடமை அப்படி இல்லை. அந்த ஹரமுடைய மஸ்ஜிதை தாண்டி வெளியே போய் அரஃபா, முஸ்தலிஃபா, மினான்னு சொல்லக்கூடிய இடங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்ட அந்த இடங்கள் வேறு காலத்தில் யூஸ் பண்ணப்படவும் மாட்டுச்சு. இது ஹஜ்ஜிக்காக வேண்டி பர்டிகுலராக யூஸ் பண்ணக்கூடிய இடமாக ஆகியிருக்கின்றது.
அதே போல் குறிப்பிட்ட செயல்களை அந்த நாட்களில் செய்வதை நாடி காபாவை நாடி போவது. குறிப்பிட்ட செயல் என்ற என்னது? இப்போ உதாரணத்துக்கு அரஃபாவுடைய இரவுல நாங்கள் என்ன அமல்களை செய்யணும், முஸ்தலிஃபாவுடைய இரவுல நாங்கள் என்ன அமல்களை செய்யணும். அதே போல் ஜெம்ராவுக்கு போகிற மினால ஜெம்ராவில் போய் கல் அடிக்கணும். இந்த கல் அடிக்கக்கூடியது வேற நாளில் செய்யலாமே என்றால் முடியாது. அந்த ஹஜ்ஜுக்கென்று பெர்டிகுலரான அந்த குறிப்பிட்ட நாளில் மாத்திரம்தான் அந்த ஹஜ்ஜை செய்ய முடியும். அந்த கல் என்றது ஜெம்ராவுக்கு அடிக்க முடியும். எனவே இப்படியான குறிப்பிட்ட செயல்கள், இடங்கள், அதே போல காலங்களை நோக்கமாக வைத்து காபாவை நாடி செல்வதற்கு ஹஜ் என்று சொல்லப்படக்கூடியதாக இருக்கின்றது. சங்கைக்குரியவர்களே, அதே போலத்தான் ஹஜ் என்றது எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு? ஹஜ் என்றது எங்களுக்கு எப்போ கடமையாக்கப்பட்டுச்சு? ஏனென்றால் ஒவ்வொரு செயலையும் செய்யக்கூடிய நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். இப்போ சயின்ஸ் படைக்கக்கூடியவங்க எங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு விஷயத்தையும் யார் இதனை கண்டுபிடித்தவர் என்று கேட்பாங்க. பல்பை கண்டுபிடித்தவர் யார், அதே போன்று தொலைபேசியை கண்டுபிடித்தவர் யார், அதே போன்று மற்ற இணைய விடயங்களை கண்டுபிடித்தவர்கள் யார், எப்போ கண்டுபிடிக்கப்பட்டுச்சு, இது ஒரு ஜென்ரல் நாலேஜ். அதே போல் ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நாங்கள் போய்த்து ஹஜ்ஜில் அரஃபலைந்த, மினாலைந்த, முஸ்தலிஃபைந்த, அந்த அமலை செஞ்சோம், இந்த அமலை செஞ்சோம் என்று மாத்திரம் இல்லாமல் ஹஜ் என்பது எப்போ கடமையாக்கப்பட்டுச்சுன்றதை தெரிந்து கொள்வது எங்களுக்கு ஹஜ்ஜுக்கு போக முன்னாடி தெரிஞ்சு கொள்வது கட்டாயமாகும். எனவே ஹஜ் என்றது எப்போ கடமையாக்கப்படுறது? ஹிஜ்ரி 9வது வருடம், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த 9வது வருடத்தினுடைய கடைசியில், அதாவது ஹிஜ்ரி 9 கடைசியில் தான் கடமையாக்கப்பட்டது என்பதாக உலமாக்கள், அதிகமான உலமாக்கள் ஏகோபித்த கருத்தாக கூறுகின்றார்கள். என்றால் அல்லாஹ் தஆலா வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, எவருக்கு சக்தி இருக்கின்றதோ அவர்களின் மீது அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்ய வாரது கடமை என்பதாக, செய்ய வேண்டும் என்ற இந்த குர்ஆன் ஆயத்தை சூரத்து ஆல் இம்ரான் 97வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா இறக்கியது இந்த வருடம்தான் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். எனவே உலமாக்களுடைய ஏகோபித்த முடிவு ஹிஜ்ரி 9 தான் ஹஜ்ஜி கடமையாக்கப்பட்டது. சரி, இந்த ஹஜ்ஜை செய்ய போகின்றோம் நாங்கள். இப்போ இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய நாங்கள் இதில் என்ன நன்மைகளை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வைத்திருக்கின்றான்? அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜில் எங்களுக்கு என்ன நன்மைகளை, ஏனென்றால் ஒன்றினுடைய, நான் நேரத்தோடு சொல்லியிருந்தேன், ஒன்றினுடைய பெனிஃபிட் என்ன நன்மைகள் எங்களுக்கு கிடைக்கும் என்று தெரிந்தால் அந்த செயலினுடைய ஆசார்வம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருத்தர் ஒரு இன்டர்வியூக்கு போகிறாரு, இன்டர்வியூவில் எல்லாம் கேட்கப்பட்டுருச்சு, இவர் டார்கெட் பண்ணுறாரு, இவர் ஒரு 10,000 கிடைச்சா சிலர் நல்ல நினச்சி டார்கெட் பண்ணுறாரு. ஆனால் இவர் கேட்குறாரு சேலரி எவ்வளவு என்று. இவருக்கு இந்த சேலரி சொல்லப்பட்டால் நீங்கள் வாங்க வந்த பிறகு தெரியும் என்று சொன்னால் இவர் ஒரு சந்தேகம், ஒரு டவுட்லேயே அவரோட காலத்தை போவார், எப்படி எவ்வளோ கிடைக்குமோ தெரியும் அப்படின்னு. அதே நேரத்தில் இவர் டார்கெட் பண்ணது 10 கிடைக்கிறது 15 என்று சொன்னால் சந்தோஷம் கூடையாகும். என்ன செய்வார்? இப்போ அமல்களை, இந்த ஹஜ்ஜினுடைய அதாவது இந்த வேலை, எந்த வேலைக்காண்டி இவர் நிர்ணயிக்கப்படுகின்றாரோ அந்த வேலையை மிகவும் ஆசார்வத்துடன் செய்யக்கூடியவராக ஆகுவார். அதே போலத்தான் இந்த ஹஜ்ஜுக்கு போவதற்கு முன்னால் ஹஜ்ஜினுடைய கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றதையும் நாங்கள் தெரிந்து கொள்வது கடமையாக இருக்கின்றது. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு விதம் கேட்கப்படுவது, ஐயுல் அமாலி அஃவல், அமல்களில் சிறந்தது எது யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கப்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், ஈமானு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை கொண்டும் அதே போல் அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டும் ஈமான் கொள்வதுதான் மிக சிறந்த அமல் என்பதாக சொல்லப்படுவது. சும்ம மாதா, அதுக்கு பின்னாடி திரும்பவும் கேட்கப்படுது, அது அந்த அமலுக்கு பிறகு எது சிறந்தது யா ரசூலல்லாஹ் என்ற நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ்ஜுன் மப்ரூர், அதாவது சாலிஹான நல்ல அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் செய்யக்கூடிய ஹஜ்ஜு, மப்ரூரான ஹஜ்ஜு. மப்ரூர் என்று சொன்னால் மிகவும் சிறந்ததாக நல்லதாக செய்யக்கூடிய ஹஜ்ஜி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நரல் ஜிஹாத அஃதலுல் அமலி அஃபலா நுஜாஹித், யா ரசூலல்லாஹ், ஜிஹாத் மிகவும் சிறந்த ஒரு அமல் தானே யா ரசூலல்லாஹ், அப்போ நாங்கள் ஜிஹாத் செய்யக்கூடாதா? அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க ஒரு ஆசை ஆர்வத்துடன், ஜிஹாத் சிறந்த ஒரு அமல், அப்போ நாங்கள் ஜிஹாத் செய்யக்கூடாதா அப்படி என்பதாக கேட்ட நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், லாக்கின் அஃதலு மினல் ஜிஹாதி ஹஜ்ஜுன் மப்ரூர், சொன்னாங்க, என்றாலும் மப்ரூரான ஹஜ்ஜி இதே, இது ஜிஹாதை விட மிகவும் சிறந்தது.
ஒருவரினுடைய ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொருந்தி கொள்ளப்படக்கூடிய ஹஜ்ஜி இது ஜிஹாதை விட மிக சிறந்தது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று இன்னொரு விடுத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள். எப்படி என்றால், அல் உம்ரத்து இலல் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவும் செய்கிறாரே, இந்த ரெண்டுக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சிறு பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கின்றான். ஒரு உம்ரா இன்னொரு உம்ராவுக்கு மத்தியில் உள்ள செய்யக்கூடிய அமல் என்றால் செய்யக்கூடிய பாவங்கள், அவரை மூலமாக தவறாக ஏற்படக்கூடிய விடயங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை கூறிவிட்டு நபி அவங்க சொன்னார்கள், வல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. ஒருவரினுடைய மப்ரூரான ஹஜ், அதாவது அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சரியான முறையில் செய்யக்கூடிய ஹஜ் என்பது அல்லாஹ் தஆலா அதுக்கு அவர் கொடுக்கக்கூடிய கூலி என்னது? இல்லல் ஜன்னா, சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை, அவருக்கு சொர்க்கம் தான் என்றதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டினார்கள். அதே போல் இப்போ இந்த இடத்துல எல்லாம் நல்லா விளங்கிக்கொள்ளணுன்னாங்க, ஹஜ்ஜிக்கு இவ்வளவு நன்மை உண்டா என்று எங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரு உள்ளத்தில் இவ்வளவு ஒரு ஆசாரம் ஏற்படும். ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் வெளிக்கவங்க நபியாங்க வெளிமுறை ஹஜ் என்று மட்டும் சொல்லல, ஹஜ்ஜுன் மப்ரூருன். மப்ரூர் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜில் சில விடயங்கள் நடக்காமல், தீய விடயங்கள் நடக்காமல், கெட்ட பேச்சுகள் பேசாமல் நடக்கக்கூடிய சரியான ஹஜ்ஜி, அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் செய்யக்கூடிய ஹஜ்ஜி தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மப்ரூர் என்ற அந்த கண்டிஷனையும் அந்த வார்த்தையும் அணி போட்டு தான் சொல்லி காட்டுறாங்க. எனவே வெறுமனே ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு போகிறாரு, ஹஜ்ஜிக்கு போய் நான் ஹஜ்ஜிக்கு வருஷம் போகிறேன், அப்போ இந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவது, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமாய்க்கும் என்றால் இல்லை. அவரோட ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாரும். சிலர்கள் என்ன செய்வாங்க, ஹஜ் என்ற பேரில் பிஸ்னஸ்க்காண்டி போவாங்க. இன்னும் சிலர்கள் ஒரு டூர் மாதிரி போயிட்டு வருவாங்க. இன்னும் சிலர்கள் கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி என்னத்துக்கு விடணும், போயிட்டு வரலாமே என்பதாக போவாங்க. இல்லை சங்கைக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் செய்யணும். அடுத்த ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டுறார்கள், ஹஜ்ஜுல் மப்ரூர் என்ற என்னது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டிருக்கின்றேன், மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத் உம்முஹு. நபி அவங்க சொன்னாங்க, ஒருவர் ஹஜ்ஜுக்கு சொல்கின்றாரோ, ஃபலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக். ஃபலம் யர்ஃபுத் என்றால் கெட்ட தேவையில்லாத விஷயங்கள் பேசாமல் இருப்பது, ஊறுபலாய் போன்ற விடயங்கள், கோல் பொய் புறங்கள் போன்ற விஷயங்கள் பேசாமல் இருப்பதும். வலம் யஃப்சுக் பாவமான காரியங்கள் செய்யாமல் இருப்பது. அதாவது ஹஜ் என்றது ஏனைய அமல்களை விட ஒரு வித்தியாசமான ஒரு அமல். ஏனைய அமல்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆம்பளை செப்பரேட், பொம்பளை செப்பரேட். ஜக்காத் ஆகிக்கட்டும், நோன்பு ஆகிக்கட்டும், ஹஜ் ஆகிக்கட்டும், எல்லாம் ஜக்காத் ஆகிக்கட்டும், நோம்பட்டை ஆகிக்கட்டும், தொழுகை ஆகிக்கட்டும், எல்லாம் செப்பரேட். ஆம்பளைகளுக்கு வேறு தொழுகை, பொம்பளைகளுக்கு வேறொரு ரூம் ஒதுக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஹஜ்ஜை பொறுத்தவரை ஒரு அஜ்னபியான பெண் எனக்கு திரும்ப முடிவதற்கு முடியும் என்று சொல்கிற அளவுக்கு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணாக இருந்தாலும் என்னுடைய தோளோடு உரசிக்கொண்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். அதாவது மஹ்ரம் இல்லை, என்னுடைய தாத்தா தங்கச்சி உம்மாண்டா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது ஒரு அஜ்னபியத்தான பெண் என்னுடைய தோளை உரசிக்கொண்டு போகிற அளவுக்கு நெருக்கடிகள் ஏற்படும், அவன் ஒட்டி கொண்டு போகக்கூடிய இந்த நேரத்தில் கூட எந்த ஒரு பாவ சிந்தனைகளும் இல்லாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறது, அல்லாவை நினைத்து கொள்வது, அல்லாஹ்க்காக வேண்டி செய்கிறேன் என்று செய்கிறது, இதுதான் எந்த ஒரு பாவமும் இல்லாமல் செய்யக்கூடியது. இப்படியான முறையில் ஒருவர் ஹஜ் செய்வாராக இருந்தால் அவர் ஹஜ்ஜில் இருந்து பிற 14வது அன்று அவர் மீண்டு வீட்டுக்கு வாராரு, அல்லது ஹஜ்ஜை முடித்து விட்டு ஒரு கிழமை 2 கிழமைக்கு பிறகு அவர் மீண்டு வாரார். எப்படி என்றால் அவருடைய வயது 50 இல்லை, அவர் செய்ய போகும்போது 50 வயது மனிதனாயிருந்தார். ஆனால் அவர் திரும்பி வரும்போது அன்று பிறந்த பாலகன், ஒரு அன்று பிறந்த ஒரு பேபியை போல ஆகுறார். பிறந்த ஒரு பேபி அன்று பிறந்த பாலகனை போல ஆகிறார். சுப்ஹானல்லாஹ். சங்கைக்குள்ளே இவ்வளவு பெரிய நன்மைகளை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான். ஆனால் என்ன ஷரத்? மப்ரூராய்க்கணும். எங்களுடைய ஹஜ் மப்ரூர், ஒரு அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாய்க்கணும். எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த நன்மைகளை நாங்கள் ஹஜ்ஜு போவதற்கு முன்னால் விளங்கினால்தான், ரைட் நான் இப்படி செஞ்சால் தான், இந்த போயிட்டு வந்ததுனால எனக்கு வெறுமனே ஹஜ்ஜு அன்று பிறந்த பாலகனா நான் திரும்பி வர மாட்டேன், நான் சும்மா ஹஜ்ஜை செஞ்சுட்டு வந்தனால எனக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தர மாட்டான். மாற்றமாக என்னுடைய ஹஜ் மப்ரூரான ஹஜ்ஜாக ஆகணும். அப்போ மப்ரூரான ஹஜ் என்ற என்னை அதில் பாவமான விடயங்கள், தேவைக்கற்ற விடயங்களை பேசுவது. அதே போல் இன்றைக்கு
எங்களோட கையில் ஃபோன்கள் இருக்குது. ஃபோன்ன்றது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான். ஆனால் அதில் எந்த அளவுக்கு நன்மை இருக்குதோ எந்த அளவுக்கு அதே அளவுக்கு பாவமும் இருக்குது. அப்போ என்ன செஞ்சாச்சு, ஃப்ரீயான நேரங்கள் எப்படி ஹஜ்ஜில் அமல்கள் அதிகமாகிக்குதோ அதே போல் ஃப்ரீயான நேரங்களும் கிடைக்கும். எனவே ஃப்ரீயான நேரம் கிடைச்ச உடனே என்ன செய்கிறது, படம் ஒன்றை டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, காமெடி பார்க்குறது, அல்லது வேறு என்ன தேவைக்கில்லாத விடயங்களில் நாங்கள் எங்களுடைய கால நேரங்களை செலவழிக்காமல் இருப்பது கட்டாயமாக இருக்குது. இதெல்லாமே அந்த வலம் எஃப்சுக் என்ற விஷயத்தில் சேரக்கூடியதாகிறது, அதாவது பாவங்கள் என்ற விஷயத்தில். எனவே இப்படி இல்லாமல் எங்களோட ஹஜ்ஜை ஆக்கிக் கொள்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். சங்கைக்குரியவர்களே, ஹஜ், இந்த ஹஜ் என்பது எங்களுக்கு கடமை. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆயுள் ஒரு விடுத்தம் கடமை, எந்த ஒரு இதுவும் இல்லை. இதை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்வது? ஏனென்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு விஷயம் இஸ்லாத்தின் மூலமாக எங்களுக்கு உள்ள நுழைக்கப்படுவதாக இருந்தால் ஒன்று அது குர்ஆனில் வைக்கணும், இல்லாட்டி ஹதீஸில் வைக்கணும். இந்த ரெண்டு அல்லாத வேறொரு விஷயத்தை நாங்கள் எடுக்க மாட்டோம். அவர் சொன்னார், இவர் சொன்னார், அப்படி நினைச்சு இப்படி நினைச்சு அதை சுட்டு இது எங்களுக்கு கடமை அப்படின்னு எடுக்க மாட்டோம். எனவே குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லியிருக்கின்றான்? அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அல்லாஹ்வுக்காக வேண்டி மனிதர்கள் மீது எவர் சக்தி பெற்ற மனிதர்களாகின்றோ அவர்கள் ஹஜ் செய்வது கடமையாக இருக்கின்றது. யார் அதனை முடியாது என்று சொல்லி ஒதுங்கி நடக்குகின்றீர்களோ அல்லாஹ்வுக்கு அகிலத்தார்களுடைய எந்த ஒரு தேவையும் இல்லாதவன். நீங்கள் செய்வது உங்களுக்கு தான் நல்லது, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை கிடைக்கும். நீங்கள் செய்யவில்லாட்டி அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, அதுக்குரிய அல்லாஹ் தஆலா உங்களுக்குரிய பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தருவான், அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு குறையும் ஏற்படாது என்ற சூரத்து ஆல இம்ரான் 97வது வசனம் மூலமாக ஹஜ் என்பது எங்களுக்கு கடமையாக இருக்குது என்றது விளங்குது. அப்போ குர்ஆனத்தை ஒன்றிக்குது. ரெண்டாவது ஹதீஸுடைய ஆதாரம் எடுத்தால் எங்களுக்கு எல்லாம் தெரியும், சின்னத்துலேருந்து எங்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய விடயம் எங்களோட உஸ்தாத்மார், எங்களுடைய ஆசிரியர்கள், எங்களோட பெற்றோர்கள் படித்தர விடயம் தான் கலிமா, தொழுக, ஜகாத், நோன்பு, ஹஜ்ஜி என்று சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு ஹதீஸ், இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸினுடைய ஒரு துண்டு தான். 5 pillars, 5 தூண்கள் என்று சொல்லக்கூடியது. ஒன்றாவது கலிமா, ரெண்டாவது தொழுக, மூணாவது ஜகாத், நாலாவது நோன்பு, அஞ்சாவது ஹஜ்ஜின்னு சொல்லுவோம். எனவே இந்த ஹஜ்ஜி என்று வரதும் ஹதீஸில் வந்திக்குது. ஒரு மனிதனுடைய, ஒரு முஸ்லிம்களுடைய 5 பில்லர், 5 இதுகளுக்கு 5 தூண்களுக்குது. அந்த 5 தூண்களில் கடைசி தூண் தான் இந்த ஹஜ் என்றதும் ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றாங்க. சரி, இந்த ஹஜ் என்பது எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விடுத்தம் தான் கடமை, பல விடுத்தம் இல்லை, ஒரு விடுத்தம் தான் கடமைன்றதுக்குரிய ஆதாரம் என்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு பயான் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க ஹஜ்ஜுடைய விஷயத்தை பற்றி. சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா அய்யுஹன் நாஸ் கத் ஃபரதல்லாஹு அலைக்குமுல் ஹஜ்ஜ ஃபஹஜ்ஜு, ஏ மக்களே, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஹஜ்ஜை கடமையாக்கியிருக்கின்றான், எனவே ஹஜ் செய்யுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பரில் ஏறி பயான் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. உடனே ஒரு மனிதர் எழுப்பினாரு, கேட்குறாரு, அக்குல்ல ஆமீன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஹஜ் செய்யணுமா என்பதாக கேட்குறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றும் கூறல, அவங்களோட பயானை கண்டினியூ பண்ணுறாங்க, மௌனமாய்க்கிறாங்க. திரும்பவும் கேட்குறாரு, இப்படி 3 விடுத்தம் கேட்குறாரு. 3வது விடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டவுடன் நபி அவர்கள் ஒரு வெறுப்புடன், ஒரு கோபத்துடைய ஒரு தோற்றத்துடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, லவ் குல்து நஅம் லவஜபத், நான் அப்படி ஆம் என்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஆம் என்று சொன்னால் இது உங்களுக்கு ஒவ்வொரு வருடமும் கடமையாகிரும். ஆனால் என்னை ஃபலமஸ்ததாத்தும், ஆனால் நீங்கள் இதனை செய்வதற்கு சக்தி பெற மாட்டீர்கள். பாருங்கள், ஹஜ் என்றது வருஷத்துக்கு ஒரு விடுத்தமாக இருந்தாலே இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு மிகவும் கஷ்டமான ஒரு அமல்களே, மிகவும் ஒரு வெயிட் என்றால் போகிறதுக்கு பல லட்சக்கணக்குகள் செலவழிக்கணும். சவுதியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கடைசி பேக்கேஜாக கிட்டத்தட்ட 10,000 ரியால் செலவழிக்கணும். 10,000 ரியால் கடைசி பேக்கேஜாக இருக்கக்கூடிய 10,000 ரியால் செலவழிக்கணும் அவங்க ஹஜ்ஜி போகிறதுக்கு. நாட்டிலேருந்து வரக்கூடியவங்க அதை விட கூடிய செலவழித்து தான் ஹஜ்ஜிக்கு வருவாங்க. எனவே இவ்வளவு கஷ்டமான ஒரு அமல், ஏனென்றால் டைம் எடுக்கணும், நேரங்காலம் கொடுக்கணும், அதே போல் அதுக்குரிய சல்லி காசுகள் செலவழிக்கணும், அதே போல் அதுக்குரிய சக்திகளும் மேல் லயிக்கணும். எனவே இந்த சாபி கேட்டமாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் என்ன செஞ்சால் வருஷம் கடமையாக்கி.
எனவே இந்த ஹதீஸில் இந்த ஆதாரம் பிடிக்கிறாங்க உலமாக்கள் என்னது, ஒரு 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 மனிதனுக்கு, ஒரு முஸ்லிம் ஹஜ்ஜி செய்வதற்கு சக்தி பெற்ற ஒரு மனிதன், அவருக்கு ஒரு விடுத்தம் தான் ஹஜ்ஜி கடமை என்பது இந்த ஹதீஸின் மூலமாக எங்களுக்கு தெரிய வரக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரத்தில் யாராவது ஒருவர் ஹஜ்ஜை மறுத்தால் உலமாக்கள் கூறுகின்றார்கள், இவர் காஃபிராகி விடுகின்றார், முர்த்ததாகிவிட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிட்டார். எல்லாத்தையும் இஸ்லாத்தினுடைய எல்லா விஷயத்தையும் ஏற்றுக்கொள்கிறாரு. தொழுகைக்கு என்றாரு, ஜகாத் கொடுக்கணும் என்று சொல்கிறாரு, நோன்பு பிடிக்கணும் என்று சொல்கிறாரு, நான் ஹஜ்ஜு மட்டும் செய்ய மாட்டேன் அப்படி என்று சொன்னால் இவர் காஃபிராகி விடுகின்றார் என்பதாக உலமாக்கள் கூறுகின்றார்கள். என்றாலும் ஒருவர் இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட புதிய ஒருத்தர், அவருக்கு இஸ்லாத்தினுடைய விடயம் தெரியா, திடீரென்று ஹஜ்ஜுடைய விஷயங்கள் அவருக்கு சொல்லப்படுவது யோசிக்கிறார், இவ்வளோ கஷ்டம் எனக்கு ஹஜ்ஜு செய்ய முடியாது என்றார். அல்லது ஒரு மனிதர், அவங்களோட ஃபேமிலி அல்லது அந்த மனிதன் வளர்ந்ததே முஸ்லீம் அல்லாத ஒரு இடத்துல தான் வளர்ந்திருக்கிறாரு, அவங்களோட ஃபேமிலி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது, அவங்களுக்கும் இஸ்லாம் என்றால் என்னென்னு தெரியா, இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தெரியா. அந்த இதில் அவர் என்ன செய்கிறாரு, நான் வந்து ஹஜ்ஜி செய்ய மாட்டேன் என்று சொல்கிறாரு. எனவே இந்த 2 பேர் முர்த்ததோ காஃபிரோ ஆக மாட்டாங்க எதுவரைக்கும் என்றால் அவர்களுக்கு அதுக்கு பின்னாடி தெளிவுபடுத்தப்படுவது. விளங்கிக்கோங்க, இஸ்லாம் என்றால் இது தான், ஹஜ்ஜி நாங்கள் செய்யணும், எங்களுக்கு வசதி வாய்ப்பு வந்தால் தான் அந்த கண்டிஷன். இன்ஷா அல்லாஹ் நான் அடுத்த விஷயத்தில் அதை சொல்லி காட்டுவேன். சில கண்டிஷன்ஸ் தான் 5-6 சம்மந்தப்பட்ட அந்த விடயங்கள் எங்களுக்கு உள்ளடக்கப்பட்டால் எங்களுக்கு ஹஜ்ஜி வாஜிப் செஞ்சுத்தான் ஆகணும்னு தெளிவுபடுத்தினா ரைட், அப்போ ஹஜ்ஜி கடமை தான் என்றதை விளங்கி அவர் ஏற்றுக்கொண்டாண்டா ஓகே. அதுக்கு புறவும் பிடிவாதம் பிடிக்கிறாரு, இல்லை நான் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன், ஹஜ்ஜி எனக்கு ஏற்றுக்கொள்ளேலா என்று சொன்னால் உலமாக்கள் சொல்கிறாங்க, அவ்வளவு தெரியாதவர்களாய்ந்து விஷயத்தை தெளிவுபடுத்தின புறவும் அவர் ஹஜ்ஜி செய்ய மாட்டேன் என்று அடம் பிடிக்கிறார் என்றால் இப்போ இவர் முர்த்தத்தான், காஃபிர் தான் என்ற ஃபத்வாக்களை உலமாக்கள் வைக்கின்றார்கள். சரி, இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடிய இறுதியான விடயம் தான் ஷுரூத்து வுஜூபில் ஹஜ். ஹஜ்ஜு ஒருவருக்கு வாஜிபாவதற்குரிய ஷரத்து என்ன? பொதுவாக எல்லா முஸ்லீம்களுக்கும் ஹஜ் என்றது வாழ்க்கையில் ஒரு விடுத்தம் கடமை, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனால் அந்த கடமை என்று சொல்கிறதும் அவருக்கு கடமை ஆவதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கேட்டகரிக்குள் உள்ளாக்கப்பட்டால்தான் அவர் மீது ஹஜ் என்பது கடமையாகும். அதில் முதலாவது விடயம்தான் இஸ்லாம். அவர் முஸ்லீம் ஆகிக்கணும். இஸ்லாம் அல்லாத ஒருவர் எவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும், எவ்வளவு சொத்து செல்வம் எல்லாமே இது ஆசார்வம் இருந்தாலும் அவருக்கு ஹஜ் என்பது கடமையாக மாட்டாது எதுவரைக்கும் அவர் இஸ்லாத்துக்கு நுழையவில்லை. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா ஃபத்ஹு மக்காவுடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆயத்தை இறக்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன்னமல் முஷ்ரிகூன நஜஸுன் ஃபலா யக்ரபுல் மஸ்ஜிதல் ஹராம் பஅத ஆமிஹிம் ஹாதா. இந்த வருடத்துக்கு பின்னாடி இந்த மஸ்ஜிதுல் ஹராமுக்குள் முஷ்ரிக்கீன்கள் நுழைய மாட்டார்கள், நுழையக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் நஜீஸ்கள், அவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள். எனவே சுத்தமானவர்களாக ஆக வேண்டும் என்றால் முதலாவது அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். முஸ்லிமாக ஆனது பின்னால் தான் மஸ்ஜிதுல் ஹரம்குள்ள நுழையலாம். எனவே ஹஜ் என்பது கட்டாயமாக மஸ்ஜிதுல் ஹரம் இதுல்க தவாஃபுல் இஃபாதாவுக்கு போகணும். எனவே முஸ்லீம் இல்லாத ஒருத்தருக்கு கடமை இல்லை. முதலாவது விஷயம் இஸ்லாம், முதலாவது கண்டிஷன் தான் ஹஜ்ஜு கடமையாவதற்குரிய முதலாவது கண்டிஷன் முஸ்லீம் ஆகிக்கணும். 2வது விடயம்தான் அல் அக்ல், புத்திசாலி ஆகிக்கணும். அதாவது புத்திசாலி என்ற நான் சொல்லலை, இன்டெலிஜென்ட் என்றதை சொல்லலை, அதாவது மிகப்பெரிய ஒரு இன்டெலிஜென்ட்டாக அவர் ஈக்கணும் அப்படி என்றதை சொல்லலை. பைத்தியம் இல்லாமல் ஈக்கணும். ஒருவர் ஒரு 7-8 வயசில், அதாவது பருவ வயது அடைவதற்கு முன்னாலே அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. அந்த பைத்தியம் அவருக்கு மௌத்து வரைக்கும், 60 வயசில் மௌத்து ஆகுறாரு, அவ்வளவு காலம் வரைக்கும் அவர் பைத்தியமாக தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அவருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை என்றதை விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றால் ஹஜ்ஜி என்பது புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு கடமை இல்லை. முதலாவது இஸ்லாம், 2வது புத்தி சுவாதீனம் எற்ற தன்மையாக ஆயிக்கணும், அதாவது பைத்தியம் போன்றவைகள் இல்லாதவராக ஆயிக்கணும். 3வது விடயம்தான் அல் புலூக், அதாவது அவர் பருவ வயதை அடைந்திருக்கணும். எங்களுக்கு தெரியும் பருவ வயது என்றக்கூடிய நேரத்தில் 14-15 வயசு என்பது ஒரு பருவ வயது. அல்லது ஒருத்தருக்கு பருவ வயதை அடையக்கூடிய, பருவ வயதை அடைந்துட்டார் என்று சொல்லக்கூடிய சில
அடையாளங்கள் அவர்கிட்ட வெளியாவினால், விந்து வெளியாகுவதை போன்ற ஒரு 10-12 வயசில் அவருக்கு விந்து வெளியாகிச்சு என்றால் இவர் பருவ வயதை அடைந்து விட்டார். எனவே 3வது விடயம் அவர் பருவ வயதை அடைந்ததாக இருக்கணும். உலமாக்கள் இங்கே நீங்கள் விசேஷமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான். இப்னு உஸைமீன் போன்ற உலமாக்கள் விசேஷமாக எடுத்து காட்டுறாங்க, சின்ன குழந்தைகளுக்கு ஹஜ்ஜி கடமையே இல்லை, ஹஜ்ஜி கடமையே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தைகளை நாங்கள் கொண்டாந்து ஏன் கஷ்டப்படுத்தணுமே கேட்குறாங்க. ஏன்னா அது மூலமாக என்ன நடக்கும், எங்கட அமல் இபாதத்துகளும் அடிபட்டு போகும், சல்லி செலவழிக்கக்கூடிய பணங்கள் காசுகளும் அதிகமாக போகுது. ஏன்னா எங்களையோட சேர்த்து எங்களோட ஃப்ரீயாக அனுப்ப மாட்டாங்க, அப்போ அதுக்கும் காசு கட்டி கொண்டாரம். இங்கே வந்து எங்களோட அமளிபாதத்தையும் நாங்கள் குறைச்சி கொள்கிறோம். குழந்தைகள் நெருக்கடியின் காரணமாக அழுகக்கூடிய நேரத்தில், அதே போல் அவங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் நாங்கள் குர்ஆன் ஓதி கொண்டிருந்தோம்னா குர்ஆனை மூடி வச்சுட்டு போய் அவங்கக்கிட்ட இருந்து கொண்டு அவங்கள கையில் வச்சுக்கொள்ளக்கூடிய நிலைமைகள் ஏற்படுவது. ஏன்னா இப்படியான நேரத்தில் நாங்கள் என்னத்துக்கு அவங்கள கூட்டிக் கொண்டு ஹஜ்ஜுக்கு போகணும் என்பதாக உள்ள மக்கள் கேட்குறாங்க. எனவே கூட்டிக் கொண்டு போகலாமான்னு கேட்டால் போகலாம். அதுக்குரிய ஆதாரங்கள் மீக்குது. ஏனென்றால் ஒரு தடவை ஒரு பெண்மணி வாரா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கின்றால், குழந்தையை உயர்த்தி காட்டி கேட்கின்றால், அலிஹாதா ஹஜ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே இந்த குழந்தைக்குமா ஹஜ்ஜி கடமை, இந்த குழந்தையுமா ஹஜ்ஜி செய்யணும் என்ற மாதிரி கேட்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், நாம் வலக ஹஜ்ஜர், ஆம் இந்த குழந்தையும் ஹஜ்ஜி செய்யணும், ஆனால் அதனுடைய கூலி உனக்கு வந்து சேரும். அதாவது ஒரு சின்ன குழந்தைகள் பருவ வயதை அடைவதற்கு முன்னால் ஒரு குழந்தை ஹஜ்ஜி செய்தால், தன்னுடைய பேரனுடன் ஹஜ்ஜி செய்தால், அந்த குழந்தையினுடைய ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் முடிஞ்சு விடாது. கட்டாயமாக அந்த குழந்தை பிறகு ஒரு காலத்தில் வசதி வாய்ப்பு வந்தால் கட்டாயமாக அவங்க ஹஜ்ஜி செய்யணும். ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் என்று சொன்னானே அவர் மீது கடமையான ஹஜ்ஜு முடிஞ்சு விடாது, கட்டாயமாக அந்த ஹஜ்ஜி செய்யத்தான் ஆகணும். ஆனால் இப்போ செஞ்ச ஹஜ்ஜிக்குதே இது என்னத்தில் சேரும் என்றால், இது இவங்களோட பெற்றோர்களுடைய அக்கௌண்ட்டில் போய் சேரும். இது அவர்களுக்கு நன்மையாக சேரும், இவருக்கும் நன்மை ஈக்குது. ஆனாலும் என்னது, இவருடைய ஃபர்லான ஹஜ்ஜி விட்டு போகாது. ஒரு எக்ஸாம்பிளாக நீங்கள் விளங்கிக்கோங்க, வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் குழந்தையை விட்டுட்டு போக முடியாதுன்றதுக்காக வேண்டி ஒரு 6-7 வயசுடைய குழந்தைய என்ன செய்கிறாங்க, ஹஜ்ஜிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனால் இந்த குழந்தைக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் ஹஜ்ஜி செஞ்சீங்க மாஷா அல்லா மாஷாலான்னு சொன்னால், இந்த குழந்தையோட உள்ளத்தில் நான் சின்னத்திலே ஹஜ்ஜி செஞ்சுட்டேனேன்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் நிற்கும். ஆனாலும் விளங்கிக் கொள்ளணும், இந்த குழந்தை ஒன்றிலே ஃபர்லான ஹஜ்ஜி முடியலை. இந்த செஞ்ச ஹஜ்ஜு இந்த குழந்தைக்கு நன்மைக்கு, பெற்றோர்களுக்கும் நன்மைக்குது. ஆனாலும் இந்த குழந்தையினுடைய இந்த ஹஜ்ஜத்துல் இஸ்லாமாக ஆக மாட்டாது. அதாவது இவருடைய ஃபர்லான ஹஜ்ஜில் சேர மாட்டாது. மாற்றமாக இது தன்னுடைய பெற்றோர்களுடைய அக்கௌண்ட்டில் சேரக்கூடிய சுன்னத்தான ஒரு விடயமாக போகும். இவர் பெருசாகி இவருக்கு வசதி வாய்ப்புகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தால் இன்ஷா அல்லாஹ் இவரும் ஹஜ்ஜி செய்வது கடமையாகும். எனவே முதலாவது கண்டிஷன் இஸ்லாம். 2வது கண்டிஷன் அவர் வந்து பைத்தியம் இல்லாமல் நல்ல புத்திசாலியாக இருக்கணும். 3வது விடயம்தான் இவர் என்ன செய்யணும், பருவ வயதை அடைந்திருக்கணும், அல்லது பருவ வயதுக்குரிய அடையாளங்களை பெற்ற ஒரு பருவ வயதுக்குரியவர்களாக இருக்கணும். 3வது விடயம். 4வது விடயம் தான் ஹுர்ரியத்னு சொன்னால் இந்த காலையில் அடிமைகள் இல்லை. எனவே இதை பற்றி பெருசாக நாங்கள் இது பண்ணிக்கொள்ள தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யுத்தங்களுக்கு போனால் அடிமைன்ற மகளில் பிடிச்சிட்டு வரக்கூடியவங்க இருந்தாங்க. எனவே இந்த அடிமைகள் இருக்கிறாங்களே இவங்களுக்கும் ஹஜ்ஜி கடமை இல்லை. அப்போ இவங்க ஹஜ்ஜி செய்வதாக இருந்தால் கட்டாயமாக கஃபீல், அதாவது இவங்களுக்கு பொறுப்பாக யார் இருக்கிறாங்களோ சையீத் கிட்ட அனுமதி கேட்கணும். யாருக்கு இவங்களை பொறுப்பாக இருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட அனுமதி கேட்டு அவங்க அனுமதி கொடுத்தால்தான் போய் அனுமதி செய்யலாமே ஒழிய, அப்படி இல்லாட்டி இவர் ஒரு 15-20 வயசில் அடிமையாக பிடிக்கப்படுகின்றார், ஏதாவது ஒரு யுத்தத்தில் போய் மவுத் வரைக்கும் இவர் அடிமையாக தான் வாழ்ந்தார் என்றால் இவருக்கு மவுத் வரைக்கும் இவருக்கும் ஹஜ்ஜி கடமை இல்லை. காரணம் இவர் வந்து ஹுர்ரியத் இல்லை, இவர் உபூதியத்தில் இருக்கிறார், ஒரு அடிமையாக இருக்கிறதுனால. 5வது விடயம் மிக முக்கியமான விடயம்தான், இவர் என்ன செஞ்சுக்கணும், அல் குத்ரத்து அல் ஹஜ்ஜி பில் மாலி வல் பதன். இவர் உடம்பு ரீதியாக, அதாவது ஃபிசிக்கலாகவும் அதே போன்று ஃபைனான்ஷியல் பணம் ரீதியாகவும் சக்தி பெற்றோராக இருக்கணும். அதாவது ஒருத்தர் ஹஜ்ஜி செய்ய ஆசைப்படுறாரு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, பணமிக்கான கேட்டால் பணமும் இல்லை, அல்லது இன்னொருத்தர் ஆசைப்படுறாரு அவருக்கு உடம்புல ஆரோக்கியம் இல்லை ஆனால் பணம் ஈக்குதுன்னு கேட்டால் இப்படியானவருக்கு ஹஜ்ஜி கடமை இல்லை. ஆனால் எவருக்கு பணம் இருந்த உடம்புல சக்தி இல்லையோ அவருக்கு என்ன செய்யலாம், தனக்கு பகரமாக ஒருத்தரை ஹஜ்ஜிக்கு அனுப்பலாம். அதாவது தனக்கு பகரமாக ஒருத்தர் ஹஜ்ஜிக்கு அனுப்பலாம் என்ற அர்த்தம் என்னது, இவருடைய ஹஜ்ஜை பகரமாக செய்ய, ஹிஜ்ஜான்னு சொல்வார்கள் அல்லது பதுல் ஹஜ் என்று சொல்வார்கள். இவருக்கு பகரமாக மற்றவர் செய்வதற்கு, அதாவது எனக்கு நல்ல பெரிய பணக்காரனாக நான் ஆயிக்கிறேன், ஆனால் எனக்கு
ஹஜ்ஜுக்கு போய் அமல் செய்கிற அளவுக்கு எனக்கு வந்து அந்த அளவுக்கு உடம்புல சக்தி இல்லை, இப்படி இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் எனக்கு என்ன செஞ்சு கொள்ளலாம், என்னுடைய காசின் மூலமாக ஒத்தரை வாடகைக்கு எடுத்து நீ ஹஜ்ஜி செஞ்சுட்டு வாங்க என்று முழு காசையும் கொடுத்து அனுப்பலாம். ஆனால் ஒரு நிபந்தனை, யார் ஹஜ்ஜி செய்ய அனுப்பப்படுகின்றாரோ அவரனுடைய ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் முடிஞ்சிக்கணும். அவரனுடைய ஹஜ்ஜத்துல் இஸ்லாம் முடிஞ்சிக்கணும் என்றனை அவரனுடைய ஃபர்லான் ஹஜ் முடிஞ்சவராய்க்கணும். அவர் இப்போ செய்ய போகிறது இவருக்கு பகரமாக செய்ய போகிறாராய்ந்தால் அவரினுடைய எவர் செய்ய போகிறாரோ அவனுடைய ஃபர்லான் ஹஜ் முடிஞ்சவராய்க்கணும். ஃபர்லான் ஹஜ் முடிஞ்சவராக இருந்தால் எனக்கிட்ட பணம் ஈக்குது, ஆனால் உடம்புல வசதி இல்லாததுனால, உடம்புல சீவன் இல்லைன்றதுனால என்ன செய்யலாம், இவருக்கு காசை கொடுத்து அனுப்பலாம், நீங்கள் போய்த்து ஹஜ்ஜை செஞ்சுட்டு வாங்க. இதுக்கு நாங்கள் ஆதாரமாக பார்த்தோம் என்றால், ஒரு தடவை ஹுசாம் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்துல வாராம். வந்து சொல்கிறா, யா ரசூலல்லாஹ், என்னுடைய வாப்பாவுக்கு என்னுடைய தந்தைக்கு சொத்து செல்வங்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை, பிரயாணம் செய்யக்கூடிய அளவுக்கு சக்தி இல்லை. இப்போ இந்த நேரத்தில் அவருக்கு பகரமான ஹஜ் செய்யலாமா என்பதாக கேட்குறாங்க. அந்த பெண் வாராங்க, வந்து சொல்கிறாங்க, என்னுடைய தந்தை முதியவராக ஆகிவிட்டார், அதிகமான வயசுடையவராகிவிட்டார், அவருக்கு காசு பணங்களுக்குத்தான், ஆனால் அவருக்கு ஹஜ்ஜி செய்வதற்கு உடம்பில் தாக்கத்தில் பிரயாணம் செய்வதற்குரிய தாக்கத்து இல்லாமல் இருக்குது. எனவே யா ரசூலல்லாஹ், அவருக்கு பகரமாக எனக்கு ஹஜ்ஜி செய்யலாமா என்று கேட்ட நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாம் முடியும் என்பதாக சொன்னாங்க. எனவே சங்கைக்குரியவர்களே, எவருக்கு இடத்துல ரெண்டு விஷயம், கடைசி அஞ்சாவது விஷயம், உடம்புலையும் சக்தி ஈக்கணும், பணமும் ஈக்கணும். ஒருத்தருக்கு பணம் ஈக்குது, உடம்புல சக்தி இல்லாட்டி அவருக்கு பகரமாக உணர்த்தருக்கு ஹஜ்ஜி செய்ய அனுப்பலாம். அல்லது ஒருத்தருக்கு உடம்புல சக்தி இருக்குது, இப்போ ஒருத்தருக்கு 30 வயசு 40 வயசு நல்ல உஜார் ஆகிக்கிறார், நல்ல ஒரு ஃபிசிக்கலி அவர் ஃபிட் ஆகிக்கிறாரு, ஆனால் ஃபைனான்ஷியல் வீக் ஆகிக்கிறாரு, சரியான காசு இல்லை. எனவே இவருக்கு ஹஜ் செய்யலாம் என்றால் இவருக்கு முடியாது. ஏன், இவருக்கு ஒருத்தருக்கு கொடுத்து அனுப்பக்கூடிய வாய்ப்பும் இல்லை, இவர் போகணும் என்று அதுக்குரிய செலவழிக்க சல்லியும் இல்லை. எனவே எவருக்கு உடம்புல சக்தி இல்லாமல் ஃபைனான்ஷியல் ரீதியாக காசு இருக்குதோ அவருக்கு உணர்த்தர் அனுப்பலாம். ஆனால் எவருக்கு ஃபைனான்ஷியல் ரீதியான பிரச்சனைகள் ஈக்குது, உடம்புல சக்தி ஈக்குது, ஆனால் ஃபைனான்ஷியல் பிரச்சனைகள் நடந்து கொண்டு, அதாவது சரியான உள்ள செலவுக்குரிய காசுகளே இல்லை, இப்படியான ஒரு ஹஜ் செய்ய போகலாமான்னு கேட்டால் இவருக்கு போக முடியாது. அடுத்தவர்கள்கிட்ட காசு எடுத்து அடுத்தவர்கள்கிட்ட நாங்கள் வட்டிக்கு எடுத்து போகணுமான்னு கேட்டால் அப்படி போகக்கூடிய எந்த ஒரு தேவையும் இல்லை. அதே போல் உலமாக்கள் மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தோட, இந்த 5வது ஷரத்தோட சேர்க்குறாங்க. என்னது, இவங்க போகக்கூடிய ரோட் அதுவும் வந்து அச்சம் தீர்ந்ததாக இருக்கணும். அதாவது ஒரு எந்த ஒரு பயமும் இல்லாத ரூட்டாக இருக்கணும். ஒருத்தருக்கு உடல் ரீதியான சக்தியும் இருக்குது, பணம் ரீதியாகவும் இருக்கு, அதாவது ஃபிசிக்கலியும் அவர் வந்து ஃபிட் ஆகிறாரு, ஃபைனான்ஷியலையும் ஃபிட் ஆகிறாரு. பட் அவர் போகக்கூடிய ரோட்டில் கேள்விப்படுவது, இந்த ரோட்டில் போகக்கூடிய ஹஜ்ஜாஜிகள் எல்லாத்தையும் வளமையாக வழிப்பறிக்கொள்ளையர்கள் பறித்து காசை பறித்து எடுத்து ஆட்களை கொண்டு போடுறாங்க. எவங்க போகிறாங்களோ திரும்பி வராங்க இல்லை, திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குது இல்லை. இந்த காலத்தில் அப்படி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இல்லை, எல்லாம் ஃப்ளைட்டில் வாரம். என்றாலும் இப்படியான ஒரு விஜயம் ஏற்பட்டால், அல்லது எங்களுக்கு தெரியும் சில வருட காலங்களுக்கு முன்னாடி ஒரு மேகத்தில் பெரிய ஒரு இடத்துல ஏற்பட்ட ஒரு காட்டு தீயின் காரணமாக மேகங்கள் எல்லாம் மிகவும் பிளாக் கலராக ஆகி அந்த ஃப்ளைட்களுக்கு பறக்க இயலாத ஒரு நிலைமை ஆகிடுச்சு. எனவே இப்படியான நிலைமை ஹஜ்ஜுடைய சீசனில் ஏற்பட்டால் இப்போ அறிவிக்கப்படுவது, யாரெல்லாம் இந்த ரூட்டில் போவீங்களோ அவங்களுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம் என்றால் இந்த ரூட்டில் போகிறவங்க எல்லாம் கட்டாயமாக என்னால் நடக்க வாய்ப்பு என்று அதை சம்பந்தப்பட்ட அறிவாளிகள் டிவியில் பேட்டி கொடுத்தாங்க என்றால் இப்போ இந்த ரோட்டில் போகிறதுக்கு அச்சமாக இருக்குது. எனவே இவர்கிட்ட பணம் இருந்தும் வேலை இல்லை, உடலில் ஃபிட் இருந்து வேலை, இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால அவருக்கும் ஹஜ்ஜு கடமை இல்லை. எனவே ஒருவருக்கு ஹஜ்ஜு கடமையாகுவதற்கு 5 விடயங்கள் தேவை. முஸ்லீம் ஆயிக்கணும், புத்திசாலி ஆயிக்கணும், அதே போல் பருவ வயதை அடைந்தவர் ஆயிக்கணும், அதே போன்று அடிமை இல்லாத சுதந்திரவாதி ஆயிக்கணும், கடைசியாக அவருக்கு உடம்பு ரீதியான ஃபிட்டும் அதே போல் ஃபைனான்ஷியல் செலவு ரீதியான ஃபிட்டும் ஈக்கணும். இதோட உலமாக்கள் இன்னொரு விஷயத்தையும் சேர்க்குறாங்க, போகக்கூடிய பாதைகள் அச்சம் தீர்ந்ததாக இருக்கணும் என்பதாக 5 விஷயத்தை சொல்லி காட்டிட்டு உலமாக்கள் சொல்கிறாங்க, இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரிய ஷரத். அதே நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போகக்கூடியது ஒரு பெண்ணாக இருந்தால், அவருக்கு இன்னும் 2 ஷரத் ஆட் ஆகுது.
இந்த 5 ஷரத்துடன் இன்னும் 2 ஷரத்து அட் ஆகுது. அதில் முதலாவது, போகக்கூடியது பெண்ணாக இருந்தால் அவளுடன் ஒரு கணவனோ அவளுடைய கணவனோ அல்லது மஹ்ரமான அவளுடைய தந்தை, மகன், அண்ணன், தம்பி, இப்படி யாராவது ஒருத்தர் அவளோட ஹஜ்ஜி போகக்கூடியவர்களாக இருக்கணும். 2வது சொல்லி காட்டுறாங்க, அவ கணவன் மரணித்தது மூலமாகவோ அல்லது தலாக் கொடுக்கப்பட்டது மூலமாகவோ இத்தா இல்லாதவராக இருக்கணும். இத்தா இருக்கக்கூடியவங்களுக்கு வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றான், சூரத்து தலாக்கில் கூறுகின்றான், லா துஹ்ரிஜூஹுன்ன மின் புயூத்திஹின்ன வலா யஹ்ருஜ்ன, அவர்களை நீங்கள் வீட்டை விட்டு வெளியாக்கவும் வேண்டாம், அவர்கள் வெளியாகாமலும் இருக்கட்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். எனவே உலமாக்கள் இதனை வைத்து சொல்கின்றார்கள், எந்த பெண் தலாக் கொடுக்கப்பட்டு இத்தா இருக்கின்றாவோ, தலாக் கொடுக்கப்பட்டு இத்தா இருந்தால் கிட்டத்தட்ட 3 சுத்தங்கள், அதாவது கிட்டத்தட்ட 3 மாதங்கள் இத்தா இருக்கணும். அல்லது கர்ணவன் மரணிக்கப்பட்டு இத்தா இருக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் 4 மாதம் 10 நாள் கிட்டத்தட்ட அவள் இத்தா இருக்கணும். எனவே இந்த நேரத்தில் இவக்கு ஹஜ்ஜுடைய விடயம் குறிக்கிடப்பட்டால் அந்த வருடம் அவள் ஹஜ்ஜை செய்ய மாட்டாள். ஏன்னா நிரந்தரமாக இத்தாய்க்கக்கூடியது இல்லை, அடுத்த வருஷம் இவக்கு ஹஜ்ஜு செய்யலாம். எனவே இந்த மாதிரி பெண் அடுத்த வருடம் அவள் ஹஜ்ஜை செய்வாளே ஒழிய அந்த வருடம் இத்தாவுடன் நான் ஃபேஸ் கவரை பண்ணிக்கொண்டு ஹிஜாபை போட்டுக்கொண்டு நான் ஹஜ்ஜு செய்ய போகின்றேன் என்ற முறைக்கு அவ வெளியாக மாட்டாள். எனவே சங்கைக்குரியவர்களே, இந்த ஷரத்துக்களை நாங்கள் தெரிஞ்சுக்கொள்வது கட்டாயமாக இருக்கின்றது. அதே போல் இந்த விடயங்கள், இந்த நான் மேலே கூறிய இந்த அரவணைத்தியாலமாக சொன்ன விடயங்களை ஹஜ்ஜிக்கு போகக்கூடியவர்கள் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னால் விளங்குவது மிகவும் கட்டாயமாக இருக்கின்றது. அதே போன்ற சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்னது, நீங்கள் ஹஜ்ஜுக்கு போங்க, ஹஜ்ஜுக்கு போக தேவையான எல்லா விடயத்தையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ஃபிட் ஆகிக்கிறீங்க, ஃபைனான்ஷியலாகவும் ஃபிட் ஆகிக்கிறீங்க, பைத்தியமும் இல்லாமல் இருக்கிறீங்க, அடிமை இல்லாமல் இருக்கிறீங்க, முஸ்லீம் ஆகிக்கிறீங்க, பருவ வயது அடைஞ்சு இருக்கிறீங்க, ஒரு பெண் ஒரு தன்னுடைய கணவனோடு ஹஜ்ஜி போகக்கூடியவராக இருக்கிற, இப்படியான எல்லா விடயத்தையும் பெற்றிருந்தாலும் நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நீங்கள் ஃபதஸவ்வது, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் எதை கட்டுச்சாதனமாக எடுத்துக்கொண்டாலும் இல்லாட்டியும் ஃபதஸவ்வது, நீங்கள் கட்டுச்சாதனமாக இதை எடுத்துக்கோங்க என்பதாக சொல்கிறான். ஃபதஸவ்வது, நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்தில் கட்டுச்சாதனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபஇன்ன கைரஸ்ஸாதி அத்தக்வா, நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கட்டுச்சாதனங்களில், அதாவது கட்டுச்சாதனம் என்ற என்னை ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டத்தையும் எடுத்துக்கொள்வாங்க. ஹஜ்ஜிக்கு தேவையான போய் தாங்க செலவழிக்கக்கூடிய அல்லது பாத்திரங்கள் இருந்தால் பாத்திரங்கள், அதாவது அவங்க ஆக்கக்கூடிய தேவைகள் இருந்தால் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும், அது அல்லாத இன்னும் தேவைகள் எந்த அளவுக்குன்னா செருப்புகளை கூட சிலவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், பிரச்சனை இல்லை, ஃபதஸவ்வது, இதெல்லாம் எடுத்துக்கோங்க. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஐட்டத்தில் மிகவும் சிறந்த ஐட்டம் எது தெரியுமா? ஃபஇன்ன கைரஸ்ஸாதி அத்தக்வா, எடுத்துக்கொள்ளக்கூடிய ஐட்டத்திலே மிகவும் சிறந்த ஐட்டம் தக்வா தான். தக்வா இல்லாமல் மட்டும் ஹஜ்ஜுக்கு போய்த்திரவானம் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏன்னா சங்கைக்குரிய நான் நேரத்தோடு சொன்ன மாதிரி தக்வா இல்லாமல் ஹஜ்ஜுக்கு போகிறதுல எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. தக்வா என்னது? இறை அச்சம் இல்லாமல், ஒரு அல்லாவுக்கு பயம் என்றது இல்லாமல் சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி போயிட்டு வருவோமா, எல்லாம் போகிறாங்க நாங்களும் போயிட்டு வருவோம் என்ற ஒரு ட்ரிப்புடைய நோக்கத்தோடையோ பிஸ்னஸுடைய நோக்கத்தோடையோ இறை அச்சம் இல்லாமல் போனால், அங்கே போனால் ஹஜ் என்றதை குளிக்க வைத்து சேர பூசி கொண்டார் என்ற ஒரு விடயம் சொல்லுவோம் தானே ஒரு உதாரணம். அந்த உதாரணம் இதுக்கு வந்துடும். காரணம் என்னென்றால் செலவழித்து லட்சக்கணக்கை செலவழித்து டைமை நேரத்தை எல்லாத்தையும் செலவழித்து, கால நேரத்தை செலவழித்து, தன்னுடைய உடம்பு ரீதியான செலவுகளை செலவழித்து, காசு ரீதியான செலவழித்து, இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டு கடைசியில் என்ன செய்வார்? குளிக்க போயிட்டு சேர பூசினமாய் பாவத்தில் விழுந்துட்டு வருவார். காரணம் என்ன? எங்களுக்கு நேரத்தோடய நான் சொல்லி காட்டினேன். ஏனென்றால் ஹஜ்ஜென்றது மாத்திரம்தான் இஸ்லாத்தில் ஆண் பெண் எல்லாம் ஒன்றாக செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுவது. ஏனைய அமல்கள் எடுத்துக்கொண்டால் தொழுகையை ஆண்கள் வேறையாக தொழுவாங்க, பெண்கள் வேறையாக தொழுவாங்க. ஜக்காத்தும் அந்த முறையில் செஞ்சு கொள்ளலாம். நோன்பும் எந்த ஒரு இஃப்திலாத், அதாவது எந்த ஒரு கெதரிங்கும் இல்லை, ஒன்று கூடுதலாக நாங்கள் ஆண்கள் பெண்கள் மிக்ஸாக செய்யக்கூடியது இல்லை. ஆனால் ஹஜ்ஜுடைய விஷயத்தை எடுத்தோனால் யாருக்கும் கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன் மனைவியை நான் இப்படி பாதுகாத்து கூட்டிகிட்டு போனாலும் இன்னொருத்தர் முட்டினாலும் ஒன்றும் செல்லக்கூடியது. ஏனென்றால் அது அப்படியான ஒரு நெருக்கடியான நிலைமை. தவாஃபுடைய நேரத்தில் எங்களுக்கு தெரியும், இது ஹஜ்ஜு செஞ்சவங்களுக்கு தெரியும், பிற 10ல் இருந்து பிற 13 வரைக்கும் தவாஃபுல் இஃபாதா செய்வாங்க. தவாஃபுல் இஃபாதா செய்யக்கூடிய நேரத்தில் எந்த அளவு நெருக்கடி ஆட்கள் பெறுவாங்க. அந்த நேரத்தில் ஏண்ட மனைவியை, ஏண்ட மகளை, ஏண்ட சகோதரிமார்களை எனக்கு 100க்கு 100 ப்ரொடெக்ட் பண்ணலாம். நான் இப்படி என்று கையை கொண்டு போனாலும் சிலர்கள் வந்து முட்டிட்டு போவாங்க. ஓர்னமெண்ட் இல்லை, ஆனால் அப்படியான ஏற்படும். எனவே எவருடைய உள்ளத்தில் அழுக்கு இருக்கின்றதோ அந்த முட்டுதலையும் அவர் பாவமாக இன்பமாக உணரக்கூடிய வைப்பார்.
இப்படி போயிட்டு வந்து கார்குசாரிகள் எங்களுக்கு சொன்ன சம்பவங்களும் இப்படியான அந்த ஸ்டோரிகள் எங்களுக்கும் கேள்விப்பட்டிருக்கின்றது. எங்களோட அனுபவத்தில் நாங்கள் இப்படியான விடயங்களையும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனவே சங்கைக்குரியவர்களை விளங்கிக்கோங்க, தக்வா இல்லாமல் இரையச்சம் என்றது உண்ட உள்ளத்தில் ஏற்படுத்தாமல் நாங்கள் ஹஜ்ஜுடைய காரியத்தை செய்யக்கூடாது. இதனாலோ தெரியா அல்லாஹ் ஆலம் அல்லாஹ் தாலா நோன்புக்கு பிறகு ஹஜ்ஜை வச்சிக்கிறான். ஏன்னா நோம்பினுடைய நோக்கம் என்னது? அல்லாஹ் தாலா சொல்கிறான், உங்களுக்கு முன்னால் உள்ளவர்களுக்கு கடமையாக்குது போட்டு உங்களுக்கும் அல்லாஹ் தாலா நோன்பை கடமையாக்கினான். ஏன் லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் தக்வாதாரி ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே அந்த தக்வாவை சம்பாதிச்சுட்டு தான் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போங்கன்றதற்காக வேண்டியோ தெரியாது, அது அல்லாஹ் தாலா வைத்த ஒரு ஹிக்மத்தோ தெரியாது. அல்லாஹ் தாலா நோன்புக்கு பின்னாடி தான் ஹஜ்ஜுடைய காரணம் ஷவ்வால் வருவது, துல்காஜா துல்ஹஜ்ஜா அமையப்பட்டிக்குது. எனவே ஹஜ்ஜிகளை நாங்கள் செய்கிறோம். எனவே அந்த நோம்பில் எடுத்த தக்குவா, நோம்பை நாங்கள் சரியாக பிடிச்சி சரியான முறையில் வாழ்ந்தோம் என்றால் அந்த தக்குவா ரீசார்ஜ் பண்ணினா அந்த சார்ஜ் எங்கள்கிட்ட ஈக்கும். அதோட ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நேரத்தில் எங்களோட ஹஜ்ஜி மப்ரூரான ஹஜ்ஜி, எந்த ஒரு பாவமான விஷயமும் எந்த ஒரு கேலி கூத்தும் இல்லாத அல்லாஹ்வுக்கு பொருந்து கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த முதலாவது அமர்வில் நாங்கள் இந்த விடயங்களை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் நாங்கள் ஹஜ்ஜினுடைய கடமைகள் என்ன, ஹஜ்ஜினுடைய அர்கான்கள் என்ன, ஹஜ்ஜினுடைய ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய அமல்கள் என்ன என்ற விடயங்கள் அனைத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனவே யாரெல்லாம் இந்த வருடங்கள் ஹஜ்ஜை செய்வதற்கு நியத்து வைத்திருக்கின்றார்களோ, இதற்கு பின்னாடி ஹஜ்ஜி செய்வேன் என்ற நியத்தை வைத்திருக்கின்றார்களோ, அவர்களுக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஹஜ்ஜை செய்வதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுப்பானாக. முழு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் இந்த ஏழை பணக்கார அனைவர்களுக்கும் அல்லாஹ் தாலா இந்த ஹஜ்ஜை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பானாக. அந்த ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் தாலா முழு முஸ்லிம் சமுதாய ஹஜ்ஜையும் ஆக்கி அருள்வானாக. யாரெல்லாம் ஹஜ்ஜிகள் செய்தார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை மப்ரூரான ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.